வணக்கம் நண்பர்களே. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ளம் காடு தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் தெருவில் இருக்கிற அத்தனை நாய்களுமே பெண் நாய்கள் தான். மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அதில் 6 பேர் ப்ரெக்னென்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரௌனி எங்கேயோ குட்டி போட்டுட்ருக்கு போல். ஒரு வாரமாக சாப்பிட்றதுக்கே வரல. ஒரு நாள் இறந்த குட்டியை எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டிருந்தது. மழையில் இறந்துட்டுருக்கு போல். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்ற பைரவிகளும் குட்டி போடுறதுக்கு பாதுகாப்பான இடத்த தேடி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருந்தது. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்த நாங்களே அமைச்சு கொடுத்துட்டோம். இது அத்தனையும் பெரிய பைரவியோட குட்டிங்க. ஆமாம், பெரிய பைரவி ஒரு இடத்துல 5 குட்டிகளை போட்டு வச்சுருந்தது. அதில் 2 குட்டிகளை கடா நாய்கள் கடித்து சாப்பிட்டுடுச்சுங்க. அதனால் அங்கேருந்து அந்த 3 குட்டிகளையும் கொண்டு வந்து பாதுகாப்பாக இங்கே விட்டு வச்சுருக்கோம். இப்போ பைரவியும் அதோடைய 3 குட்டிகளும் நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது. இந்த தகரத்துக்கு கீழே பெரிய கோட்டோடைய குட்டிகள் இருக்குது. மொத்தம் 7 குட்டி இருக்குது. பாதுகாப்பாக தான் இருக்குது. இதோடைய குட்டிகள் தான் அது. இதுதான் சின்ன ப்ரௌனி. இதோடைய குட்டிகள் தான் இறந்து போயிடுச்சு. அது பெரிய ப்ரௌனி 2 குட்டிகளை போட்டிருக்கு. பெரிய ப்ரௌனி இந்த சின்ன ப்ரௌனியை ஏற்றுக்கிடுச்சு. 2மே ஒரே தகரத்துக்கு கீழே தான் இருக்குது. பெரிய ப்ரௌனி இல்லாத நேரத்தில் அந்த 2 குட்டிகளையும் இந்த சின்ன ப்ரௌனி தான் பார்த்துக்குது. சின்ன ப்ரௌனியோடைய குட்டிகள் இறந்துட்டதுனால இந்த 2 குட்டிகளையும் தன்னுடைய குட்டிகளாக நினச்சி வளர்க்குது. இது ஒரு ஆறுதலான விஷயந்தாங்க. இங்கே கீழே இருக்கிற அத்தனை குட்டிகளும் சின்ன கோட்டோடைய குட்டிங்க. மொத்தம் 7 குட்டிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டிகள் நேற்று போட்டது தான். எல்லாரும் இந்த பைரவிகள் பற்றி ரொம்ப விசாரித்ததுனால இந்த பதிவை போட்டேன். நன்றி.